கல்முனை பேருந்து நிலையத்தில் பல்வேறுபட்ட வர்த்தக கட்டடங்கள் இன்று பயனுக்கு அற்ற முறையில் பயணிகளுக்கு அசௌகரியத்தினை வழங்கக்கூடியதாக அல்லது இடரினை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. காரணம், இந்த கட்டிடமானது வர்த்தக நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருந்த போதிலும் அது மக்களின் பாவனைக்கோ அல்லது கல்முனை மாநகரத்தில் இருக்கின்ற வர்த்தகர்களுடைய பாவனைக்கோ வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கு பல்வேறுபட்ட துரு நடத்தைகளும் போதைப்பொருள் பாவனைகளும் இந்த பேருந்து நிலையத்தினுடைய மேல் கட்டிடத்தில் அமைந்திருக்கின்றன. அந்த கட்டிடத்தின் மீது அல்லது அதற்கு மேலாக பல்வேறுபட்ட போதைப்பொருள் பாவனைகளையும் துர்நடத்தைகளும் இடம்பெறுவதற்கான சாத்திய கூறுகளோடு காணப்படுகின்ற பல்வேறு அடையாள பொருட்களை நாங்கள் இங்கே கண்டிருந்தோம். குறிப்பாக ஊசிகள், போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஊசிகள், இரத்தம் தோய்ந்ததான பல்வேறுபட்ட சிரிஞ்சுகள் எல்லாமே இந்த கட்டிடத்தின் மேலே காணப்படுகின்றன. இது கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணியகத்திற்கு 25 மீட்டர் உட்பட்டதாகவும் கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு 100 மீட்டர் உட்பட்டதாகவும் அமைந்திருக்கின்ற கல்முனை மத்தியில் அமைந்திருக்கின்ற இந்த பேருந்து நிலையத்தில் இவ்வாறான துரு நடத்தைகள் மற்றும் பயணிகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. காரணம், இங்கு உகந்த முறையிலான பாதுகாப்பான முறையே இதனை பேணவில்லை என்பது காரணம். அதேபோன்று இதனுடைய கூரைகள் மற்றும் இதனுடைய கட்டடத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கம்பிகள் போன்றவை பயணிகளின் மீது எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் என்கின்ற வகையிலே காணப்படுகின்றன. பொது சொத்துக்கு சேதத்தினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இது அமைந்திருக்கின்றன. இந்த அனுர அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தினை முன்னெடுத்து இராணுவம், போலீஸ் மற்றும் அரச திணைக்களங்களினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி நாடு முழுவதும் தங்களுடைய கருத்திட்டத்தினை முன்னெடுத்த போதிலும் கல்முனையில் இந்த திட்டத்தினை முன்னெடுக்காமல் இவ்வாறான மிகவும் வர்த்தக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தினை சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை பேணாமல் தன்னுடைய கருத்திட்டத்தினுள்ளே அதனை உள்ளடக்காமல் இருப்பதற்கான காரணம் இவர்கள் தொடர்ந்தும் கல்முனையில் தேர்தல் இல்லை என்பதனால் அனுர அரசுக்கு இங்கு வேலை இல்லை என்கின்ற அடிப்படையில் செயற்படுகின்றார்களா என்கின்ற சந்தேகம் பொதுமக்களாக எங்களுக்கு இந்த இடத்திலே இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணியகமும் இந்த போலீசாரும் இந்த சுற்றுச்சூழலை பேண வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய 3 அரச நிறுவனம் அடுத்ததாக 100 மீட்டரிலே அமைந்திருக்கின்றன. ஒன்று மாநகர சபையினுடைய பொது எல்லையாகவும் அதற்கு அடுத்த பொது எல்லையாக கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணியகமும் அதற்கு அடுத்ததாக கல்முனை போலீஸ் நிலையமும் அமைந்திருக்கின்ற கல்முனை வர்த்தக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக இருக்கின்ற கல்முனை பேருந்து நிலையத்தினுடைய கடைகள் தொகுதிகள் இவ்வாறு பாவனைக்கு உட்படாத நிலையில் மிகவும் கேவலமான முறையிலே இருக்கின்றன. இதனை தாண்டிய ஒரு விடயம், கல்முனையில் பல்வேறுபட்ட சட்டவிரோத கட்டிடங்கள் மற்றும் கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்காவது இதனை பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்து கொடுக்கலாம். அதே நேரம் கல்முனையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் மற்றும் 25-30 கிலோமீட்டருக்கு அப்பா பேருந்து நிலையங்கள் காணப்படுகின்றன. இங்கு பயணிகள் நீண்ட தூர பயணங்களினை செய்ய வேண்டியிருக்கின்றார்கள். இது ஒரு அனைத்து பிரதேசங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக இருப்பதனால் இதனை ஏல அடிப்படையில் கோரி இதனை ஒரு விடுதியாகவோ அல்லது வர்த்தக நோக்கத்துக்காகவோ பயன்படுத்துவதற்கு கல்முனை மாநகர சபை ஆவணை செய்ய வேண்டும் என்பதனையும் கல்முனை மாநகர சபையிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காந்தன். நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர். விசேடமாக இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற ஒரு ஆവശ്யமான விடயம்தான் இந்த விடயம். கல்முனை பொறுத்தவரையிலே இது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதான வியாபாரத்துக்குரிய தளம். இந்த தளத்திலே இருக்கின்ற பேருந்து நிலையம் கட்டிடத்தின் மேல்தளமானது எந்த ஒரு பாவனைக்கும் மனிதன் மாத்திரமல்ல ஏனைய விலங்கினங்களும் கூட வாழ முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலே இந்த கட்டிடமானது காணப்படுகின்றது. இந்த பணமானது ஒவ்வொரு குடிமகனினுடைய வரிப்பணத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டிடம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை பராமரிப்பதற்காக இருக்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய தவறுகளை விட்டிருக்கின்றது என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு விடயம். தயவு செய்து இந்த பிரதான போக்குவரத்து நிலையம் அமைந்திருக்கின்ற இந்த இடத்தினை தூய்மைப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்கு கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இங்கிருக்கின்ற மாநகர சபை தொடக்கம் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பகுதியிலே
நாங்கள் தூய்மையை பேண வேண்டும், எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நிறைய தேவையற்ற இடங்களிலே பல விடயங்களை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் செழுமையாக, அதாவது ஒன்று கூடி தங்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்கின்ற இது ஒரு பிரதான இடம். ஆனால் இங்கே விலங்குகளினுடைய எச்சம் பல ஆண்டுகள் கழித்து குமியலாக காணப்படுகின்றது. இதனுடைய கிருமிகள் அவர்களை தாக்குவதில்லையா? ஆகவே அண்மையில் இருக்கின்ற பிராந்திய வைத்திய அதிகாரிகளுடைய நிலையம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் இவர்கள் பரிசோதனை செய்து அவர்களுக்குரிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதில்லை என்பது திட்ட தெளிவாக விளங்குகிறது. தயவு செய்து இதனை சரியான முறையிலே வழிநடத்தி எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒரு பிரதான தளமாக இருக்கின்ற கல்முனை பேருந்து நிலையத்தினுடைய அழகினை பேண வேண்டும் என்று தங்களை பணிபன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசேடமாக இங்கே என்னை பொறுத்தவரை மேல்தளத்தில் விலங்குகளுக்கான ஒரு சரணாலயம், அதாவது புறாக்கள் தங்களுடைய கூடுகளை அமைத்து பல ஆண்டுகளாக தங்களுடைய வாழ்வியலை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் இங்கே குமிக்கப்பட்டிருக்கின்ற புறாவினுடைய எச்சம் பல ஆண்டுகள் இங்கே புறா மாத்திரமே வாழ்ந்ததற்குரிய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எங்க பிளட் கிடக்கு, பிளட்டோட
இடிஞ்சு விழுகிறதுக்கு சும்மா கிடக்குண்ணே எல்லாம் கொடுக்கல அண்ணா இன்னைக்கு இது லாக் பண்ணப்படல, ரெண்டாவது இது லாக் பண்ணப்படல, அது லாக் பண்ணப்படல. அந்த கடவுள் உண்மை அவ்வளோ பெருமதியான இடங்கள்.